வணக்கம் வணக்கம் என் அன்பு உள்ளங்கள் எல்லோரையும் மீண்டும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆர் மோகன். ஒரு சின்ன கதையூடாக உங்களோடு நான் பேச வந்திருக்கிறேன். இக்கதை பார்த்தேன், படித்தேன், பிடித்தது. இந்த கதையை ரா சம்பந்தன் அவர்கள் எழுதியிருந்தார் தனது முக நூலில். சிறுகதை, ஆனால் அதில் 1000 கதை சொல்லும் ஓர் கதை. அந்த கதை எனக்கு பிடித்திருந்தது, அதை நான் இங்கே பதிவு செய்கின்றேன். இது ரா சம்பந்தன் அவர்களின் முகநூலில் இருந்து வாசித்ததை, பிடித்ததை கதையாக இங்கே பதிவு செய்கின்றேன். நன்றி ரா சம்பந்தன் ஆசிரியர் அவர்களே, தமிழ் பண்டிதர் ரா சம்பந்தன் அவர்களே. இதோ அவரின் கதை ஆரம்பமாகின்றது. அவை காலத்தில் அதே பிரச்சனை தான் என்ற தலையங்கத்திற்கு அழகாக எழுதியிருந்தார். அவை காலத்திலும் அதே பிரச்சனை தான். ஆக்கம் ரா சம்பந்தன். ஒரு முறை நீண்ட தூரம் நடந்து களைத்த அவை ஒரு வீட்டின் திண்ணையில் வந்து அமர்ந்தாள். வீட்டில் உள்ளவர்களை அவளுக்கு தெரியுமாகையால் பெயர் சொல்லி அழைத்து தண்ணீர் கேட்டாள். சிறிது நேரத்தில் தண்ணீர் கொண்டு கொடுத்த பெண்ணை பார்த்ததும் அவ்வை கேட்டாள், உனக்கு தானே போன வருடம் கல்யாணம் நடந்தது, அயலூருக்கு போன, இப்ப இங்க என்ன செய்கிறாய்? அந்த பெண் பதில் பேசவில்லை. உள்ளே போய்விட அவள் அம்மா ஓடி வந்தாள். ஆச்சி ஆச்சி என்ன? அவையின் காலை கட்டி கொண்டு அழுதாள். இருந்த பொருள், பண்டம், நகை, காசு என்ற அத்தனையையும் வாரி கொடுத்து வசதியான இடத்துல தான் கட்டி கொடுத்தோம். ஒரு வருடத்திலேயே வாழ்க்கையை தொலைச்சு விட்டுட்டு வந்து நிற்கிறாள் ஆச்சி. இவளும் நல்லவள், கட்டி கொண்ட கணவனும் அதிர்ந்து பேசியதை நான் கண்டதில்லை. மிகவும் அன்பானவர்கள். அப்படி இருந்தும் பிரிந்து விட்டார்கள். சேர்த்து வைக்க முயன்று பார்த்தோம், முடியவில்லை. என்ன செய்கிறது என்று அழுதாள் அந்த அன்னை. சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு அவ்வை கேட்டாள், நிறைய தண்ணீர், கடலில் நிறைய தண்ணீர் இருக்கிறது. நீ ஒரு வாளிய கொண்டு போய் அந்த தண்ணீரை அடைத்து அள்ளினாலும் ஒரு வாளி 4 வாளி தண்ணீரை அள்ளலுமே. ஒரு வாளியில 4 வாளி தண்ணீரை அள்ளுமே. அல்லது தன்னால எது முடியுமோ அதைத்தான் அந்த வாளி அள்ளும். அது போலதான் பெண்களுக்கு நல்ல கணவனும் நல்ல செல்வ செழிப்பான வாழ்வும் வந்து அமர்ந்தாலும் விதிப்பயன் என்று இன்னொன்று கூடவே வரும். அந்த விதிப்பயன் படித்தான் எல்லாம் நடக்கும் ஒழிய நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் ஒரு வாளி 4 வாளி தண்ணீர் அள்ளுவது போல எதுவும் நடக்காது. நீ வருத்தப்படாத என்றாள் அவ்வை. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர், நாளி முகவாது நாணலி தோழி, நிதியும் கணவனும் நேர்படி இனும் தத்துவம் விதியின் பயனே பயன். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர், நாளி முகவாவது நாணலி தோழி, நிதியும் கணவனும் நேர்படினும் தத்துவம் விதியின் பயனே பயன். நன்றி ரா சம்பந்தன் அவர்களே, ஆசிரியர் ரா சம்பந்தன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.